Who is this? லூக்கா 9:9. இவர் யாரோ? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இரண்டு வார்த்தைகள் இன்று நமக்கு நற்செய்தியின் சாரமாக. Who is this? இவர் யார்? இவர் என் ஆண்டவர், என் தேவன், என் இரட்சகர், என் மீட்பர், என் ஆயன் என்று பல பதில்களை நாம் கூறலாம். இயேசு எனக்கு யார் என்று நாம் நம்முடைய மனதில் எந்த இடத்தை வைத்திருக்கிறோம், எந்த இடத்தை அவருக்கு கொடுக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அது இன்னும் ஆழமாக உணர வேண்டும். நேற்று ஒரு குடும்பத்தில், ஃபாதர், எங்கள் வீட்டுக்கு மேலே மெத்தையில் வீடு கட்டியிருக்கிறோம், அங்கே ஒரு படம் வைக்கணும், இந்த படத்தை மந்திரிங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க. நடுவில் திருக்குடும்ப படம், நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரைட் ஹேண்ட் பக்கம் இயேசுவின் திரு இதயம், இந்த பக்கம் ஆரோக்கிய மாதா படம். அசனேன், பாராட்டினேன், நன்று. வழக்கமாக ஒரு நீட்ட படமாக வச்சு இயேசுவை கொண்டு போய் கடைசியில் வச்சுருப்பாங்க, இயேசுவின் திரு இதயத்தை. திருக்குடும்பம் நடுவில் இருக்கும், ஆரோக்கிய மாதா, லூர்து மாதா, சகாய மாதா, இப்படி எல்லாம் மாதாலாம் வச்சு கடைசியில் இயேசு ஒரு ஓரம் கட்டப்பட்டு இருப்பார். அதுவல்ல, இயேசுவுக்கு முதலிடம், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். திருக்குடும்பத்தில் அவர் நடுநாயகமாக இருக்கிறார். அதற்கு அடுத்து இயேசுவின் திரு இதய படம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். இயேசுவின் திரு இதயம் அந்த இல்லத்தின் அரசராக, வேந்தராக, இதோ எங்கள் ஆண்டவர். சைனாவிலெல்லாம் கிறிஸ்துவ படங்கள்லாம் வச்சுருக்கக்கூடாது, வச்சுருந்தால் சிறையில் போட்டுடுவாங்க. ஆகவே போய் பார்த்தா மாசேத்தின் படம், மற்ற படங்கள்லாம் இருக்கும். அந்த மாசேத்தின் படத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக வணங்குவாங்க. கிறிஸ்தவங்களாக இருந்தால், என்ன இவருக்கு போய் வணங்குறீங்க? அப்படி இல்லை, நாங்கள் அவருக்கு வணங்கலை, யாருக்கு வணங்குறோம் தெரியுமா அப்படின்னு அந்த படத்தை கழட்டி திருப்பி காட்டுவாங்க. பின்னாடி இயேசு இருக்கிறார். ஆகவே வெளிப்படையாக வச்சுருந்தா அரசாங்கம் எங்களை ஜெயிலில் போட்டுரும், இயேசு பின்னால் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அப்படி செய்வார்கள். நாம இருந்தால், ஐயோ வேணாம், ஜெயிலுக்கு போட்டுருவோம், இயேசுவே வேணாம் அப்படின்னு தூரம் கட்டிடுவோமோ, ஓரம் கட்டிடுவோமோ தெரியாது. நான் இயேசுவுக்கு எந்த இடம் கொடுக்கிறேன்? மியூசிக் ஐ ஹர்ட் வித் யூ வாஸ் மோர் தேன் மியூசிக், அண்ட் பிரெட் ஐ broke with you was more than bread. கான்ராட் ஐக்கன். உமோடு கேட்ட இசையை விட மேலானது, உமோடு உண்ட அப்பம் அப்பத்தை விட மேலானது. ஆக எதை உண்கிறோம் என்று அல்ல, அங்கு கிடைக்கின்ற அனுபவம். அப்பத்தை பிற்கும் பொழுது அந்த எம்மாவூஸ் சீடர்களுடைய கண்கள் திறந்தன. அடடே, இது நம் ஆண்டவர் இயேசுவாச்சே. ஆகவேதான் அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்த பொழுது நம்முடைய உள்ளம் உருகவில்லையா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். இயேசு மறைந்து விடுவார். ஒரு முறை பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலா தலைநகரத்தில் கார்டினல் சென் என்பவர் எங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தார். ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது எனக்கு அருகிலே முன்னாள் வேளாங்கண்ணி அதிபர் தந்தை இருந்தார்கள். எல்லாம் விருந்தெல்லாம் படைக்கப்பட்டிருந்தது. அவர் அங்கேருந்து எங்களிடம் பேசி கொண்டிருந்தார். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இவர் பக்கத்தில் இடித்து, நீ சாப்பிட்றியே, அது என்ன கறி தெரியுமா அப்படின்னார். என்ன கறின்னு தெரியல, நாய்க்கறி. ஐயையேண்டே, நல்லா சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, அது நாய்க்கறி தான். சரி, என்ன இப்போ பாம்பு தின்ற ஊரில் வந்தால் நடுகண்டம் எனக்குன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆகவே இங்கு நன்கு சமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கம்லாம் போனால் ஸ்பெஷல் கறி. எப்படி நம்ம வீடுகளுக்கெல்லாம் விருந்தாளி வந்தால் நம்ம கோழி அடிக்கிறோம் இல்லையா, அல்ல ஆட்டுக்கறி போடுறோம், அந்த மாதிரி விருந்தாளிகளுக்கு போடுவது ஸ்பெஷல் கறி, நாய்க்கறி. பிலிப்பைன்ஸ் பக்கம்லாம் போனால். ஆகவே அவர் ஐயே அப்படின்னார். நீங்கள் ஐயேன்னா நான் நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் எதை சாப்பிடுகிறோம் என்று அல்ல, அங்கு கிடைக்கின்ற அனுபவம் எது?
ஏதோ ஒரு பெரிய கர்தினால் நமக்கு விருந்து கொடுத்திருக்கிறார், அதை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே அதைத்தான் பாருங்கள், உம்மோடு கேட்ட இசையை விட மேலானது, உம்மோடு உண்ட அப்பம் அப்பத்தை விட மேலானது. இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவு மேலானது. அந்த இசைக்கு ஒரு தனி அனுபவம் வேணும். அந்த இசையானது அந்த நல்ல ஆன்மீக அனுபவம் உள்ள இசைக்கலைஞர்கள் அந்த இசையை அவர்கள் இயக்கினால் அல்லது அதை உருவாக்கினால், கம்போஸ் செய்தார்கள் என்றால், அந்த உள்ளத்தை உயர்த்துகின்ற ஒரு உணர்வு ஏற்படும். இப்பொழுதெல்லாம் பாட்டு ஏற்றாங்க. நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் இந்த பாட்டெல்லாம் போடுறோம் இல்லையா, அதில் கேட்டு பாருங்கள். ஒரு நாள் பார்த்தா ஐயா இது என்ன சினிமா பாட்டு ஓடுற மாதிரி இருக்குதே, சிப்பிக்குள் முத்து வந்துக்குள் என்னன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குது, அதே ராகத்தில் ஒரு சாமி பாட்டு போகுது. அப்போ சாமி பாட்டு ராகம் வராது, எனக்கு உடனே சிப்பிக்குள் முத்து அந்த பாட்டுக்கு தான் போகும். ஆகவே சினிமா பாட்டு அல்ல, அந்த இசையானது என்னை ஆண்டவர் பக்கம் ஈர்க்க வேண்டும், உயர்த்த வேண்டும். உம்மோடு உண்ட அப்பம் அப்பத்தை விட மேலானது, உம்மோடு கேட்ட இசையை விட மேலானது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்து போய் கூட பிறருக்கு தீமை நினைக்காதே. அதான் ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்லுவேன், அந்த பழமொழியை இன்னும் நல்லா ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். களவும் கற்று மற என்பது பழமொழி. அது என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் மேலோட்டமாக என்ன சொல்லுவாங்க, களவை கற்றுக்கொள் பிறகு மறந்து விடு, களவும் கற்று மற. அப்போ திருட்டை கற்றுக்கணுமா, கற்றுக்கிட்டு மறந்துடணுமா? அது அல்ல, களவும் அகற்று மற, களவை உள்ளத்தில் கூட நினைக்காதே என்பதுதான் அந்த பழமொழி. ஆக திருட்டை உள்ளத்தில் கூட நினைக்கக்கூடாது என்கின்ற பழமொழி மருவி போய் களவும் கற்றுமற என்று மேலோட்டமாக நாம் புரிந்து கொள்ளாத அளவுக்கு அது வேறு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் திரிந்து போனதை பாருங்கள். திருட்டை உன்னுடைய உள்ளத்திலும் மறந்துவிடு, மறந்தும் பிறன் கேடு சூழற்க. பிறருக்கு கேடு சில சமயத்தில் நமக்கு நினைக்கும், நமக்கு பிடிக்காதவங்க சாகட்டும், மண்ணாக போகட்டும், நாசமாக போகட்டும் அப்படின்லாம் சாபம் விடுவோம். தவறு, அது அல்ல ஒரு மனிதனுடைய உள்ளமானது. அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. நீ நல்லது செஞ்சால் கூட அந்த நல்லவைகளுக்கெல்லாம் பலன் இல்லாமல் போய்விடும். ஆகவே எப்படி இருக்க வேண்டும்? We must learn to live together as brothers or perish together as fools. மார்ட்டின் லூதர் கிங். சகோதரர்களாக வாழ்ந்தால் வாழ்வோம், இன்றேல் முட்டாள்களாக மடிவோம். ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் கோடி நன்மை, இல்லை என்றால் நிச்சயமாக நன்மை இல்லை, தீமைதான் கிடைக்கும். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருவினை, நல்வினை, தீவினை, இந்த இரண்டும் இறைவனிடம் கிடையாது, நம்மிடம்தான் உண்டு. நாம் செய்கின்ற நல்லவைகளுக்கு நல்வினை, தீயவைகளுக்கு தீவினை. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீயது செய்தால் தீயனதான் கிடைக்கும். இது மாற்றி கிடைக்காது. முன்பெல்லாம் அந்த நமக்கு போதித்த வெள்ளைக்கார குருக்கள், இந்த மிஷனரிஸ், அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மரம் எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம்தான் விழும். மரம் விழுகிறது என்றால் அது எந்த பக்கம் சாய்ந்து நிற்கிறதோ அந்த பக்கம்தான் விழும். காற்றடித்தால், புயல் அடித்தால், மழை பெய்தால். மாறி விழுமா? விழாது, விழ முடியாது. அதனுடைய இயல்பு சார்ந்து இருக்கிறது. ஆகவே நீ எதை சார்ந்து இருக்கிறாய்? நன்மைகளை சார்ந்து இருக்கிறாயா அல்லது தீமைகளை சார்ந்து இருக்கிறாயா? நன்மைகளை சார்ந்திருந்தால் நன்மை பக்கம் இருப்பாய், தீமைகளை சார்ந்திருந்தால் தீமை பக்கம் இருப்பாய். நிச்சயமாக நீ மாறி செய்ய முடியாது. நான் இப்போ இருக்கிறேன், பிறகு நான் நன்மை செய்வேன், முடியாது, உன்னால் முடியாது. நான் எந்த பக்கம் சேர்ந்திருக்கிறேனோ, சாய்ந்திருக்கிறேனோ, சார்ந்திருக்கிறேனோ அதன்படி தான் செயலாற்றுவேன். நான் எப்பொழுதும் உண்மையை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நற்செய்தியில் பாருங்கள், அந்த ஏரோது மன்னன் தேடுவான், யார் இவர்? அந்த ஸ்நாபகரில் திருப்பி வந்துட்டாரா? அவரை நான் கொலை செய்தேனே, அவர் எப்படி திருப்பி வந்தார்?
என்று அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு தேடல். அவராக இருப்பாரோ. இயேசு என்று வந்தபோது கூட உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்கே எனக்கு ஏதாவது ஒரு புதுமை செய்ய பார்க்கலாம். அவர் என்ன ஒரு மஜிஷியனை போல் நினச்சிக்கிட்டார் போல. இந்த கையிலேருந்து புறா எடுத்து விடுறது, நாக்கிலேருந்து லிங்கம் எடுத்து கொடுக்கறது, அல்லது விபூதி எடுத்து கொடுப்பது, அப்படி அல்ல. இயேசு ஒரு மந்திரக்காரன் அல்ல, ஒரு சூனியக்காரன் அல்ல, ஒரு பிளாக் மஜிஷியன் அல்ல. நன்மைத்தனத்தை கொண்டு வந்தவர், உண்மையை கொண்டு வந்தவர். ஆனால் அந்த உண்மையை தான் அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை அறிந்து கொள்ள நாட்டமும் இல்லாமல் இருந்தார்கள். நம் முன்னாள் போப்பாண்டவர் போப் பெனடிக்ட் XVI, love of neighbor grounded in the love of God is first and foremost a responsibility for each individual member of the faithful, but it is also a responsibility for the entire ecclesial community at every level. இறை அன்பில் ஊன்றப்பட்ட பிறர் அன்பு. பிறர் அன்பு என்பது இறை அன்பில் ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் வெறும் philanthropist என்று சொல்லக்கூடிய மனிதநேயத்தை மட்டும் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள், இறைவனை விட்டுவிட்டு. அது ஊனமுற்ற அன்பு. ஆகவே இறை அன்பில் ஊன்றப்பட்ட பிறர் அன்பு ஒவ்வொரு விசுவாசியின் கடமை. நம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட இறை அன்பில் ஊன்றப்பட்ட பிறர் அன்பு இருக்க வேண்டும். அதுவே முழு திருச்சபையின் கடமையமாகும். எல்லா நிலைகளிலும் the whole church, எல்லா திருச்சபையினுடைய அந்த முனைப்பு இந்த இறையன்பில் ஊன்றப்பட்ட பிறர் அன்பு. அதுக்காகத்தான் நம்முடைய கிறிஸ்துவ சகோதரிகள், சகோதரர்கள், குருக்கள், பிறநலப் பணியாற்றுவர்கள் இயேசுவின் அன்பினால் உந்தப்பட்டு இந்த பணிகளை செய்கிறார்கள். நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க அன்னை தெரசாவுடைய ஒரு தியாகத்தை. மற்றவங்கள்ட்ட போய் யாசகம் கேட்குறார், எங்கள் பிள்ளைங்களுக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அந்த மனுஷன் கொஞ்சம் அகம்பாவி. அவன் என்ன சொல்ல, காரி கையில் எச்சி துப்புறான். உடனே கோச்சுக்கலை இவங்க, இது எனக்கு, ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு வேறு ஏதாவது கொடுங்க. அப்போ அவன் துணுக்குறுகிறான். என்ன ஒரு திண்மை, என்ன ஒரு வைராக்கியம். ஆகவே காரி உமிழ்ந்து இகழ்ந்தாலும் அந்த இகழ்ச்சி எனக்கு, ஆனால் நான் பணி செய்கின்ற கிறிஸ்துவின் பணியை, கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு கொடுக்கின்ற என் பணிக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாறாங்கல்லை போன்று இருந்த அவனுடைய உள்ளம் இளகியது என்று நாம் அறிவோம். செபிப்போம், முழந்தால் இருப்போம். Heavenly Father, form in me the likeness of your Son, our Lord Jesus Christ, and deepen his life within me, that I may be like him in word and in deed. Increase my eagerness to do your will and help me to grow in the knowledge of your love and truth. விண்ணக தந்தையே இறைவா, உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை எங்களில் உருவாக்கி அவரின் தூய வாழ்வை எங்களுள் ஆழமாக்கியருளும். அதனால் எங்கள் சொல்லிலும் செயலிலும் அவரை போல இருப்போமாக. உம் சித்தத்தையே செயலாக்க எனக்கு ஆர்வத்தை தந்து உம் அன்பையும் உண்மையையும் உணரும் ஞானத்தையும் தந்தருளும்.